நாளைக்கு நம்ம இந்தியாவும் இங்கிலாந்து அணியும் கட்டக் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை விளையாட போறாங்க. இப்படி இருக்க ரோஹித் சர்மா வேற வழியே இல்லை அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் உட்பட 3 பிளேயர்கள் கடந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல நம்ம இந்திய அணியில் விளையாண்டிருந்த 3 பிளேயர்களை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக வேற புதிய பிளேயிங் 11 இரண்டாவது ஓடிஐக்காக ரோஹித் சர்மா அவர் தேர்வு செஞ்சிருக்காரு. அந்த வகையில் இந்த பிளேயிங் 11 பாக்குறப்ப ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பா அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஆட்டத்தில் கோலி அவருக்கு முட்டியில காயம் ஏற்பட்டிருந்ததால கோலி விளையாட முடியல. ஆனா இப்ப அவர் ஃபிட் ஆயிட்டதால கண்டிப்பா இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஆட்டத்தில் கோலி விளையாட போறாரு. ஆனா கோலி உள்ள வந்தா வெளியே போறது யாரு அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இருந்துச்சு. அந்த வகையில் ரஞ்சி ட்ரோஃபி அதே போல ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஆட்டத்திலையும் ஸ்ரேயஸ் ஐயர் அபாரமா விளையாண்டதால அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுட்டு கோலி உள்ள வராரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி இந்திய அணியில இடம் பிடிச்சிருக்க எல்லா பிளேயர்களுக்குமே வாய்ப்பு தரணும், அவங்களுடைய திறமையும் பரிசோதிக்கணும் அப்படின்னு எல்லா பிளேயர்களுக்குமே வாய்ப்பு தரணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ரோஹித் சர்மா தள்ளப்பட்டிருக்காரு. அதே போல சில பரிசோதனைகளும் செஞ்சு பார்க்க இருக்காங்க. அதனால ரோஹித் ஜெய்ஸ்வால் அவங்க 2 பேருமே ஓபனராக இறங்கிட்டு 3வது இடத்துல கோலி 4வது இடத்துல இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டரை மாற்றி அமைக்கவும் இருக்காங்க. அடுத்ததா ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா அதே போல போலரான ஷமி இவங்க 2 பேருமே கண்டிப்பா சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியாவுக்காக விளையாட போறாங்க. அதனால இவங்க 2 பேரையுமே பிளேயிங் 11ல இருந்து நீக்கிட்டு நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவரும் அதே போல ஷமி அவருக்கு பதிலா ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 2 பேருமே உள்ள வர இருக்காங்க. சோ ஆக மொத்தம் ஓவராலா விளையாட போற நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால், 3வதா கோலி, 4வதா சுப்மன் கில், 5வதா கேஎல் ராகுல், 6வதா ஹர்திக் பாண்டியா, 7வதா அக்ஷர் பட்டேல், 8வதா வருண் சக்கரவர்த்தி, 9வதா குல்தீப், 10வதா ஹர்ஷித் ராணா, கடைசி பிளேயரா ஹர்ஷ்தீப் சிங். சோ ஆக மொத்தம் இந்த பிளேயிங் 11ல தான் நம்ம இந்தியா இரண்டாவது ஓடிஐ மேட்ச் கட்டக்ல இங்கிலாந்து அணியை எதிர்த்து விளையாட போறாங்க. சோ கோலி அவர் உள்ள வராரு அப்படிங்கிற மகிழ்ச்சி ரசிகர்கள் எல்லார்கிட்டயுமே இருந்தாலும் கடந்த ஆட்டம் நல்லா விளையாண்ட ஸ்ரேயஸ் ஐயர் அவரை நீக்கிறது ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயமாக தான் இருக்கு. சோ அந்த வகையில இந்த பிளேயிங் 11 கொண்டு நம்ம இந்தியா வெற்றியின் பயணத்தை தொடர்வாங்களா? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.